வணக்கம். நாங்கள் இன்றைக்கு மரக்கறி புக்கை செய்து காட்ட போகிறோம். இப்போ மரக்கறி புக்கை செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். பைத்தங்காய் 1/4 கிலோ வாங்கியிருக்கிறோம். பூசணிக்காய் 1/4 கிலோ, 1/4 கிலோ தக்காளி பழம், 1/4 கிலோ கத்தரிக்காய், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காய், பச்சை மிளகாய் ஒரு 50 கிராம் வாங்கியிருக்கிறோம். கறி மிளகாய் ஒரு 100 கிராம், 1/4 கிலோ வெங்காயம், உள்ளி ஒரு கூட எடுத்துருக்கிறோம். 1 கிலோ குத்தரிசிக்கு தான் நாங்கள் இப்போ இவ்வளோ மரக்கறியும் போட போகிறோம். நீங்கள் பச்சை மிளகாய் இப்போ 50 கிராம் இவ்வளவும் போடுறதில் குறைச்சி போடுவோம். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூளும் இருக்குது. உரைப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு புளி தூள் எல்லாம் போட போகிறோம். இதில் பாதி தேங்காயம் உடைச்சி புளிஞ்சு பால் விடுவோம். இப்போ இதில் உள்ள மரக்கறி தான் போடணும் இல்லை. நீங்கள் 2 மரக்கறி வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சே இந்த மரக்கறி புக்கை செய்யலாம் வீட்டில். இப்போ இதில் உள்ள மரக்கறி தான் போடணும் இல்லை. நீங்கள் நாங்கள் செய்கிறத பார்ப்போம் வாங்க. சரி, நாங்கள் இப்போ பானையாக தண்ணி சுட வைக்க போகிறோம். தண்ணி நல்ல வடிவாக கொதிச்ச அப்புறம் தான் அரிசி போட போகிறோம். ஏன்னா குத்தரிசி தான் இன்றைக்கு சமைச்சு காட்ட போகிறோம். பாருங்க, தண்ணி கொதிக்கட்டுக்குன்னு நாங்கள் இன்றைக்கு மரக்கறியை இப்போ வெட்டுவோம். நான் வெங்காயத்தை வெட்டுவோம். நான் பைத்தங்காயை முறிக்கும். அதே இல்லை, நான் வெங்காயம் வெட்டிதான் நான் கண்ணுக்கு எரியாட்டும். நீங்கள் தப்புற பிளான் என்ன? நீங்கள் ஒரு நிலைமை எனக்கு இங்கே கண்ணுக்கு பார்த்து தானே பக்கத்தில் நான் இருக்கிறேன். சரி பச்சை மிளகாய் நீங்கள் தான் பட்ட வேணும். சரி, ஓ நான் பட்டுறேன். கைக்கு சொப்புண்டாய் போடணும் பட்டுங்க இருக்கா. கண்ணுக்க போட்டுக்கப்பா எரியுது கண்ணை. எரியுது கண். சின்ன வெங்காயம் கேரம் தானே, அதான் அப்படி கண் எரியுது. கவனம் கையை வட்டி போடும் கத்தி அவதானம்மா வட்டும். மரக்கறியை சின்னனா வெட்டப்படாது, கரைஞ்சிக்கும். கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டணும். பூசணிக்காய்க்கு தோல் சீவியும் போடலாம். தோலோட போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் தோலோடான்னு போட்டிருக்கிறோம். மரக்கறி வெட்டின கழுவி நாங்கள் ஆட்டுக்கு வைப்போம். இதுக்கு எடுத்து போட்டுட்டு அப்புறம் ஆட்டுக்கு வைப்போம். உங்கள்கிட்ட ஆட்டுக்கு வைக்க போகிறீங்க? இது உங்களுடைய ஆட்டுக்கு வைப்போம். உங்கள்கிட்ட ஆடு தின்னாது? எங்களுடைய ஆடு சாப்பிடுறதுனால அப்படி 2 பேரும் பயந்து எடுப்போமா நிறைய வாசிக்க. மரக்கறி பூசணிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் பிள்ளைகளுக்கு குறும்பு உரிமை சமைச்சா சாப்பிட மாட்டேங்கிறோம். இப்படி சமைச்சோம்னா சத்தும் தானே, அப்போ சாப்பிடுவீங்க. கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்ல மென்ன. இதோட மிளகு கொஞ்சம் தட்டி போட்டால் தான் வாசமாக இருக்கும். பூசணிக்காய் வேண்டாம் கத்திரிக்காய் வேண்டாம்னு சொல்லுவினோம் பிள்ளையர். பள்ளிக்கூடத்தில் வந்தால் வர்ற பாடு சமைச்சு வச்சா அம்மா எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிக்கணும். அப்போ இப்படி சமைச்சு கொடுத்தா சமைச்சு வச்சா அவைக்கு தெரியாது இருக்காண்டு. அவன் நல்ல வடிவா அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடு. அப்பளம் மிளகாண்டா சரி, அதோட தைரியம் கொஞ்சம் விட்ட வேண்டாம் வடிவா சாப்பிடுவேன். இப்படிதான் பிள்ளைகளை நான் பேய் காட்டுறேன் தெரியுமோ. வெள்ளார சாப்பிடாது. நான் கேரட் சம்பல் விருப்பம். அப்போ வெள்ளாரையும் வெள்ளாரையும் சின்ன சின்ன வட்டிட்டு கேரட் சம்பலுக்கு போட்டு சம்பல் போட்டால் அவன் கேரட் சம்பலோட சரி ஏதோ வந்துட்டு தானேன்னு சாப்பிடுவினோம். சரி, நானும் அப்படித்தான் செய்ய போகிறேன். சரி, இப்படி செய்து கொடுப்போம். தண்ணி கொதிடுது, அரிசியை கழுவி போடுவோம். நாங்கள் இந்த தண்ணி ஆட்டுக்கு தான் வைக்கிறோம். நாங்கள் ஊத்துறையில் ஆட்டுக்கு தான் வைப்போம். இதோட தவிடு இதோட கலந்து ஆட்டுக்கு வைக்கிறது பிடிக்கும். பருப்பு கலவுற தண்ணி, அரிசி கலவுற தண்ணி எல்லாம் ஆட்டுக்கு வைக்கிறோம்.
அடித்த கஞ்சி. எங்களை ஆள் இப்போ குட்டி போட போகுது. எத்தனை குட்டி போடுது? 2 குட்டி தானே போடுறது. என்ன ஸ்கேன் பண்ணி பார்த்துறீங்களா? முதல் போட்டதான் 2 குட்டியாக. இப்போ அதைத்தானே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கல. அது இந்த குறிப்பு கொண்டே காட்டுறாங்களா? இப்போ 2 குட்டி தானே பேல. இதாங்க பானையை ஊற்றுடுவோம். தண்ணி கொச்சிட்டு அரிசிக்க போடுவோம். தள்ளி இருக்க வடிவா கிளஞ்சு இஞ்சால இந்த பாவக்கொடி நிற்கிது. கவனம் அப்புறம் அடுப்பு நெருப்பு பாட்டுக்கும் கவனமா. ஓமோ அது படாது. வார முறை அதுதான் பாவக்காய் சமைக்கும். அடுத்த சமையலுக்கு இவ்வளோ உப்பு போடுறேன். மிளகரையும் போடுறேன். அப்போ அதோட அவியத்துக்கு போகணும் தானே. உப்பு 2க்கும் போகணும். சோத்துக்கும் அவிய போகணும், மிளகரைக்கும் போகணும். அளவாக போடுறோம். அப்புறம் காணாடியே பார்த்து போடுவோம். பாதி தேங்காய் தான் திருவி இருக்கிறோம். இதில் வர பாலே காணும் எங்களுக்கு. ஏன்னா நிறைய பால் விட்டால் பேருந்து இனிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு இதை புளிஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா தடித்தா பால் ஒரு கொஞ்சம் பால் காணும். 1 கிலோ அரிசிக்கு பாதி தேங்காய் பால் விடவே காணும். இவ்வளோ மிரக்கறிக்கும் நல்ல பாலாக கிடக்கு. உங்களோட தேங்காயில் நல்ல பால் வருத. நல்ல செத்தல் தேங்காய் தானே. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு புளிஞ்சா காணும். அடுப்பு எரிச்சு போட்டு பாருங்க. அரிசி அவிஞ்சிட்டு தோண்டு எடுக்க. நெல் பச்சை போட்டிருந்தா வேலைக்கு அவிஞ்சிருக்குமே. என்ன இது குத்தரிசி நிறைய நேரம் எடுக்க போகுது. நெடுகாலம் தொடர்ந்து நெல் பச்சை சாப்பிட இல்லாதானே எங்களுக்கு விருப்பம். பிள்ளைகளும் குத்தரிசி தான் விருப்பம். எல்லாரும் வெள்ளை பச்சை வெள்ளை சோறு தான் விருப்பம் பிள்ளைகளுக்கு. என்ன ஒரு நாளைக்கு அவிப்பேன் நாங்கள் நெல் அவிச்சு புழுங்கல் எடுத்து வைப்போம். சரி இனி இவ்வளோ பாலும் காணும். இப்போ நாங்கள் பால் புளிஞ்ச பூவேன் இந்த பட்டி இந்த மிளகறி கழிவேன் பாருங்க. ஆட்டுக்கு வச்சிருக்கிறோம். இங்கே இந்த ஆடு தான் சாப்பிடுது பாருங்க. இது கருவேப்பம் மிளங்கண்ணை விட நிற்குது மரம். அரிசி ஒரு பாப்பா தண்ணி எல்லாம் கணக்காக இருக்குது. கொஞ்சத்துக்கு அவிய விடுது. மிளகறியை போடுவோம். இப்போ கொஞ்சம் அவியட்டும். அவிய இருக்கு அரிசி. தண்ணியில் அளவாக இருக்குது. அரிசி அவிஞ்சு வந்துட்டோம். அரிசி அவிஞ்சு எல்லாம் வந்துடுது. நீங்கள் இதோட நாங்கள் இப்போ வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம் மிளகறி பாருங்க. ஒரு முட்டுக்காய் பருவத்தில் மிளகறி போடுவோம். அப்போ தான் எல்லாம் அவிஞ்சு மிளகறி. இப்போ நாங்களும் ஒரு மரவள்ளி கிழங்கும் சேர்த்து நாங்கள் இதை இதுக்கு போட போகிறோம். இருக்கிற தண்ணி போதுமே. உப்பு பார்த்து போடுவோம். உப்பு பார்த்து போடுவோம். அது மிளகறி எனக்கு தண்ணி கணக்கு. வெங்காயம் பச்சை மிளகாய் போடுறோம் பாருங்க. பிறகு தாளித்ததும் போட வேணும். இப்போ பச்சையாக கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டினாங்க அதை போடுறோம். தக்காளி பழம் இருக்குது. கொஞ்சம் இப்போ போடப்படா கரைஞ்சி போம். கொஞ்சம் இந்த மிளகறி அவிஞ்சு வந்த அப்புறம் தான் அது போடப்படும். தக்காளி பழம் தூளும் போடுவோம். என்ன தூடனி எல்லாம் மிளகறி அவிஞ்ச விட்டு போட போகிறீங்களே. மிளகறி அவிஞ்சா போல் போடுவோம். கொஞ்சம் கொதிக்க வச்சா போல் போடுவோம். தக்காளி பழத்தை போடணும். தூளையும் போடுவோம். அப்புறம் தூள் ஓகே அடிக்கும். எத்தனை கரண்டி போட போகிறீங்க? ஒரு 4 கரண்டியை போடும். சரி காணுமே. இனி மஞ்சள் போடுறானே. மஞ்சள் பேன் போட்டால் தான் எல்லாம் புளி கரைசல் எம்பிட்ட கொஞ்சம் போடுங்க. எடுங்க புள்ளியலை பெரிய கதைச்சிங்களோ. அத்தனை பெரிய கதைக்க மாட்டீங்களோ. அத்தான் சாப்பிடுவோம். அத்தான் தானே சாப்பிட்ற பாருங்க. புளி கரைசல் இதுக்கு அளவாக விடுறான்.
சரி தேங்காய் பாலை விடுங்க. பாதி தேங்காய் தான் திருப்பி நாங்கள் காணும்போது மிளகு மஞ்சள் மிளகு மஞ்சள் உள்ளி போட்டு இடிச்சு வச்சிருக்கிறோம். போட்டால் தான் வாசமாக இருக்கும். இது இப்படி எருகட்டுமே நான் வைக்கல மூடி விடுங்க. எருகட்டும் அதுக்கு நல்லா இருக்கக்கூடாது. இனி வைக்கல கிடந்தா சரி. சரியாக வந்துடுது. தாளிச்சதை போடுவோம். தாளிச்சிருக்க பாருங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, செத்தல், பெருஞ்சீரகம், கடுகு எல்லாம் போட்டு தாளித்து வச்சிருக்கிறோம். இதில் ஒரு கொஞ்சத்தை போடுவோம். இதில் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம். இது ஒன்று செய்து காட்ட போகிறோம். பாருங்க வந்து தாளிச்சது வாசம் தானே. இது தயிர் வாங்கி இருக்கிறோம். பாருங்க நாங்கள் குலாசோரோட இது தயிர் விட்டு சாப்பிட போகிறோம். இதுக்கே கொஞ்சம் இந்த தாளிச்சது போட்டால் நல்லா இருக்குது. இப்படி செய்து சாப்பிடுவோம். நீங்கள் தயிர் வாங்கி இப்படி தாளிச்சதை போட்டு சாப்பிட்டுருப்பீங்களோ தெரியாது. இப்படி தாளிச்சதை போட்டு சரி சாப்பிட்டு பாருங்க. கிளறி போட்டு சாப்பிட்ற இன்னும் சோறு சாப்பிட்டா நீங்கள் ஏதோ கொஞ்சம் விட்டு நல்லா வெட்டோட்டு பட்டி பாருங்க. நல்லா இருக்குமா? நீங்கள் இப்படி செய்து பாருங்க வீட்டை. இது கொஞ்சம் உப்பு போடணுமா? உப்பு போட்டால் நல்லவன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் போடுவோம்மா. கொஞ்சம் போடுவோம். அப்போ கொஞ்சம் உப்பு எடுங்க. எடுப்போம். சரி இதை நாங்கள் இனி இறக்குவோம். இறக்கி போட்டு சாப்பிடுவோம். என்னென்ன ஐட்டங்கள் செய்ய வச்சுக்கிறோம்? என்னென்ன செய்ய வச்சுருக்கீங்க? அப்பளம், மிளகாய், தயிர். இந்த அப்பளம் எனக்கு நல்ல வடிவா பொங்கி வந்து இறக்கிற தாங்க. இறக்கிலே காணும். இந்த கீரையும் சமைச்சு வச்சுருக்கிறோம். எல்லாத்தையும் தயிர் பார்த்தீங்கன்னால இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். வாங்கோ. பச்சை மிளகாய் உப்பில் அவிச்சு உப்பு போட்டு ஊற விட்டு அவிச்சு வெயில காய வச்சு பொரிச்ச மிளகாய் வச்சிருக்கிறோம். நீங்கள் அப்படி செய்து பாருங்க. இங்கே பாருங்க உங்கிற சாப்பாட்டை. இதை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? இதை சாப்பிடணும் போல இருக்கும். இல்லை என்ன மாதிரி எங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. பசிக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். சரி நான் இப்போ பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க போகிறேன். கீரையுமே பெண் போடுவோம். சாப்பிடுவாங்க எல்லாம் விரும்பி. என்ன வையுங்க வையுங்க. இல்லை இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் பசி. எனக்கும் பசி தானே. இப்போ நான் சாப்பிட்றேன். சின்ன பிள்ளைய பாவமே இல்லை. உங்களோட பிள்ளைன்னா சேர்த்து நான் சொல்கிறேன். அப்படியே இல்லை அவைக்கும் கொடுவோம். நாங்களும் சாப்பிடுவோம். சரி சாப்பிடுங்க. என்ன செய்யுங்க? சாப்பாடு தானே. என்ன எல்லாரும் வடிவா சாப்பிடுவோம்மா. சரி பாய்.